மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லா ஆஃப் சப்ளை பார்க்க போகிறோம். சப்ளைனா தமிழில் அளிப்புன்னு சொல்லுவாங்க, வழங்குறோம் இல்லையா, அதுதான் அளிப்பு. இப்போ வந்து லா ஆஃப் சப்ளை வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ லா ஆஃப் டிமாண்ட் பார்த்தீங்கல்ல, லா ஆஃப் டிமாண்டுங்கிறது ப்ரைஸுக்கும் டிமாண்டோடைய குவான்டிட்டி டிமாண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அது வந்து என்னது, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம். இது அப்படியே ஆப்போசிட்டுங்க. லா ஆஃப் சப்ளைங்கிறது அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி சப்ளைக்கும், இங்கே வந்து ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி சப்ளைடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு டைரக்ட் ரிலேஷன்ஷிப். நல்லா புரிஞ்சுங்க. லா ஆஃப் டிமாண்ட் படிக்கும்போது இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு படிச்சிருப்பீங்க. அதாவது ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். புரியுதுங்களா? ப்ரைஸ் வந்து அதிகமாக போனால் குவான்டிட்டி டிமாண்ட் வந்து குறையும்னு பார்த்தோம். ப்ரைஸ் குறைஞ்சா குவான்டிட்டி டிமாண்ட் அதிகமாகும்னு பார்த்தோம். அது வந்து லா ஆஃப் டிமாண்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதை சொல்லலாம் லா ஆஃப் சப்ளை. லா ஆஃப் சப்ளை வந்து இங்கேயும் அது சொல்கிறாங்க என்னங்கன்னா, ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸ் ரைஸ் ஆனுச்சுன்னா அந்த ப்ராடக்டோடைய அந்த 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 ப்ராடக்டோட சப்ளைவும் அதிகமாகும். அந்த ப்ராடக்டோடைய ஒரு கமோடிட்டியோடைய ப்ரைஸ் குறையுதுன்னா அந்த கமோடிட்டியோடைய சப்ளைவும் குறையும். ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப், ப்ரைஸ் அதிகமான சப்ளை அதிகமாகும், ப்ரைஸ் குறைஞ்சா சப்ளையும் குறையும். அதில் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் லா ஆஃப் சப்ளை. அப்போ ப்ரைஸ் ஆஃப் குட்டுக்கும் சப்ளை ஆஃப் தட் குட்ஸுக்கும் உள்ள டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் லா ஆஃப் சப்ளை. டெஃபினிஷனும் அதே தான் இருக்கும். டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஷயம் இதுதான். Other things remaining the same, if the price of commodity increase, its quantity supplied increases, and if the price of a commodity decreases, quantity supplied also decreases. விலை அதிகமான சப்ளைவும் அதிகமாகும், விலை குறைஞ்சா சப்ளைவும் குறையும். சப்ளை ஃபங்க்ஷன். இப்போ சப்ளை வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் கமோடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் the factors such as price of commodity, கமோடிட்டியோட ப்ரைஸு அதான் மெயின் டிட்டர்மினன்ட்ஸு. ஆனால் ப்ரைஸ் மட்டுமே கிடையாது, இன்னும் இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் ஆஃப் லேபர், ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ், ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஸோ ஆன். இது போல் ப்ரைஸ் வந்து மெயின் டிட்டர்மினன்ட். லா ஆஃப் டிமாண்ட் படித்தாலும் சரி, லா ஆஃப் சப்ளை படித்தாலும் சரி, மெயின் டிட்டர்மினன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தான். ஆனால் ப்ரைஸ் மட்டுமே டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் காரணமாக இருந்துடாது. இப்போ சப்ளை ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்குது? ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி, ப்ரைஸ் ஆஃப் லேபர், ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ், ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். இதை மேத்தமெட்டிக்கலி எப்படி எழுதலாம்? குவான்டிட்டி சப்ளைட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஎக்ஸ், எக்ஸுங்கிற கமோடிட்டியோடைய ப்ரைஸு. புரியுதுங்களா? அடுத்தது பிஆர் அப்படின்னு நான் ரிலேட்டட் குட்ஸினுடைய ப்ரைஸு. இப்போ பிஎஃப்னா என்ன? ப்ரைஸ் ஆஃப் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். டி ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. ஓஇ அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ குவான்டிட்டி சப்ளைட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஎக்ஸு, பிஆர், பிஎஃப், டிஓஇ. இதுதான் வந்து சப்ளை ஃபங்க்ஷனை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி எழுதுறது. இந்த இடத்துல கியூஎஸ்ன்னு என்ன கொடுத்துருக்காங்க? குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் எக்ஸுங்கிற கமோடிட்டினுடைய குவான்டிட்டி சப்ளை. பிஎக்ஸுங்கிறது என்ன? ப்ரைஸ் ஆஃப் எக்ஸுங்கிற கமோடிட்டினுடைய ப்ரைஸு. பிஆர்னா என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸு. நெக்ஸ்ட் பிஎஃப்னா என்ன? ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சாரி, நான் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டேன். ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷனு. பிஎஃப்னா என்ன அர்த்தம்? ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். டிங்கிறது வந்து டெக்னாலஜி குறிக்குது. ஓங்கிறது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரொடியூசர், உற்பத்தியாளருடைய நோக்கம். ஈங்கிறது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. ஈங்கிறத எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. இதுதான் சப்ளை ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா. நம்ம இப்படி தான் எழுதணும். என்ன எழுதணும்? குவான்டிட்டி சப்ளைட் ஈக்குவல் டு பிஎக்ஸு, பிஆர், பிஎஃப், டிஓஇ.
அசம்ஷன் பார்க்கலாம். லா ஆஃப் சப்ளை இஸ் பேஸ்டு ஆன் த ஃபாலோவிங் அசம்ஷன். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். மூலதன பொருட்கள்னால் கேபிட்டல் குட்ஸ்னால் என்ன தெரியுங்களா? இப்போ காருங்கிறது கன்சூமர் குட்ஸு. அந்த காரை உருவாக்கக்கூடிய மிஷின் வந்து கேபிட்டல் குட்ஸு. அப்போ அதனுடைய ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் தர் அவைலபிலிட்டி ரிமைன் த சேம். இயற்கை வளங்களும் அதனுடைய இருப்புன்னா இருக்கணும், மாறாமல் அப்படி இருக்கணுன்ட்டு இருக்காங்க. ப்ரைஸஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் ஆர் கான்ஸ்டன்ட். இப்போ காஃபி இருக்குன்னா டீ இருக்குது, டீயோட சப்ஸ்டியூட் என்ன? காஃபி. அப்போ அதனுடைய விலை வந்து மாறாமல் இருக்கணுங்கிறாங்க. சப்ஸ்டியூட்டோட விலை மாறாமல் இருக்கணும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி. டெக்னாலஜிலையும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. கிளைமேட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. காலநிலை மாறாமல் இருக்கணுங்கிறாங்க. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரிமைன் அன்சேஞ்சு. அரசியல் சூழ்நிலையும் மாறாமல் இருக்கணுங்கிறாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டேக்ஸ் பாலிசி. வரி விதிப்பு கொள்கையிலையும் மாற்றம் இல்லாமல் இருக்கணும். இவ்வளவு அசம்ஷன் இருந்தால் தான் லா ஆஃப் சப்ளை வந்து ஆப்ரேட் ஆகும். இல்லைனா லா ஆஃப் சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? இதில் எது ஒன்று மாறினாலும் என்ன அது லா ஆஃப் சப்ளை வந்து நம்ம வந்து கரெக்டாக படிக்க முடியாது. இதோ பாருங்கள், ப்ரைஸுக்கும் சப்ளைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 1 இருக்கும்போது சப்ளை குவான்டிட்டி வந்து 20 இருக்குது. சப்ளை யார் பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசர் பண்ணுவாங்க. சப்ளை வந்து யார் பண்ணுவாங்க? ப்ரொடியூசர். டிமாண்ட் வந்து கன்சூமர் சைட்லேருந்து, சப்ளைனா ப்ரொடியூசர் சைட்லேருந்து. அப்போ ப்ரைஸ் 1 இருக்கும்போது சப்ளை வந்து 20 கொடுக்குறாங்க ப்ரொடியூசரு. ப்ரைஸ் வந்து 2 இருக்கும்போது சப்ளை அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், 40. ப்ரைஸ் 3 இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ளை 60. ப்ரைஸ் வந்து 4 இருக்கும்போது 80 வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. சப்ளை வந்து 80 இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் வந்து ஃபர்தராக 5 இன்க்ரீஸ் ஆகும்போது குவான்டிட்டி சப்ளை வரும் 80லேருந்து 100 இன்க்ரீஸ் ஆகுது. டயக்ராம் நமக்கு இப்படி தான் வரும். எக்ஸாக்சிஸில் வந்து கமோடிட்டி குவான்டிட்டி சப்ளைடுன்னு போட்டுக்க வேண்டியதான். எக்ஸுங்கிற கமோடிட்டியும் போட்டுக்கலாம். தான் குவான்டிட்டி சப்ளைனாலும் எக்ஸுங்கிற கமோடிட்டினாலும் ஒன்று தான். எதனுடைய சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ கமோடிட்டிங்கிற சப்ளை. ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸு. அப்படியே அந்த வேல்யூ எடுத்து போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸுங்கிறதையும் கமோடிட்டியோடைய குவான்டிட்டியும் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெட் லைனில் ஒரு கர்வ் பார்த்தீங்களா, அதுதான் சப்ளை கர்வ். அப்போ என்ன பண்ணுச்சிங்கன்னா டிமாண்டு கர்வுங்கிறது வந்து மேலேருந்து கீழே லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்லோப் டவுன்வார்ட்ஸு. அதே வந்து சப்ளை கர்வ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்லோப் அப்வார்ட்ஸ். ஸ்லோப் டவுன்வார்ட்ஸ்னால் டிமாண்ட் கர்வு, ஸ்லோப் அப்வார்ட்ஸ்னால் சப்ளை கர்வு. அப்போ நம்ம அந்த டேபிளில் உள்ள அந்த வேல்யூ வச்சு நம்ம போட்டு இந்த டயக்ராம் இது மாதிரி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் சப்ளை. சப்ளையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. அப்போ கமோடிட்டினுடைய விலை கூட சப்ளைக்கு வந்து காரணமாக இருக்குங்கிறாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் ஹையர் த ப்ரைஸ் லார்ஜர் த சப்ளை. விலை அதிகமாக இருந்தால் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார்? சப்ளை அதிகமாக கொடுப்பார். ப்ரைஸ் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் செல்லர் டு சப்ளை மோர். அப்போ அதிகமாக சப்ளை பண்ணணுன்னா ப்ரைஸ் வந்து என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்போ விலை அதிகமாக இருந்தால் சப்ளை அதிகமாக இருக்கும். அப்போ கமோடிட்டினுடைய ப்ரைஸுங்கிறது கூட இங்கே சப்ளை அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் அதர் கமோடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் அதர் கமோடிட்டி. த சப்ளை ஆஃப் எ கமோடிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி அப்பான் இட்ஸ் ப்ரைஸ் but also price of other commodity. For instance, if the price of commercial crops like cotton, rice, this may result in reduction in cultivation of food crops like paddy and so its supply. புரியுதுங்களா? அப்போ வந்து ப்ரைஸஸ் ஆஃப் அதர் கமோடிட்டி, மற்ற பொருட்களுடைய விலை மாறினா கூட அதை சப்ளை வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள், காட்டன், பருத்தினுடைய விலை அதிகமாக போகுது அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பருத்தியை தான் உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஃபுட் கிராப்ஸ்னு சொல்லக்கூடிய பேடி இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எதனுடைய விலை அதிகமாக இருக்குது? கிராப்ஸ் காட்டனுங்கிற கிராப், அதாவது பருத்தியோட விலை அதிகமாக போகிறதுனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேடி அதை வந்து கல்டிவேஷன் குறைஞ்சிரும். அப்போ அதர் ப்ராடக்ட் அதர் கமோடிட்டினுடைய ப்ரைஸ் கூட ஒரு கமோடிட்டினுடைய சப்ளைக்கு காரணமாக இருக்குது. அடுத்ததாக ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். வென் த இன்புட் ப்ரைஸஸ் கோ அப்
this result in rise in cost and so supply will be affected. அப்போ இங்கே இன்புட்ஸ்னாலும் அதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னாலும் ஃபேக்டர்னாலும் இன்புட்னாலும் ஒன்று, புரியுதா? அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய விலை உயருது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா உற்பத்திக்கான செலவு காஸ்ட் அதிகமாக போகும். காஸ்ட் அதிகமாக போனால் ப்ரொடியூசர் அந்த பொருளை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்போ சப்ளை வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய விலை கூட சப்ளை வந்து பாதிக்குது. ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். The expectation over future prices determine the present supply. If a rise in price is anticipated in future, sellers tend to retain the produce for future sale, and so supply is in present market is reduced. என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்காலத்தில் ஒரு பொருளோட விலை ஏறும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவான், இப்போ நாளைக்கும் ஒரு நாளில் விலை ஏறப்போகுதுன்னு வச்சிங்களேன், டக்குன்னு பெட்ரோல் பங்கில் என்ன பண்ண மாட்டான், பெட்ரோல் இல்லைன்றுவான். ஏன் இன்றைக்கி 80 ரூபா லிட்டர் இருக்கிறது நாளைக்கு 85 ரூபா ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவான், ஏங்க பெட்ரோல் இல்லைங்க அப்படின்வான். ஏன்னா நாளைக்கு இதே பெட்ரோலை நாளைக்கு போட்டோன்னா 85 ரூபா. ஸோ என்ன பண்ணுவான்னா அந்த பொருளை வந்து என்ன பண்ணிப்பான்னா ஃப்யூச்சரில் விலை ஏறப்போகுதுன்னா அந்த பொருளுக்கான சப்ளை வந்து என்ன ஆகும், சப்ளை வந்து வச்சுப்பாங்க, சப்ளை அதிகப்படுத்துவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த உற்பத்தி பண்ணதை காட்டாமல் அந்த விலை ஏறுற நேரத்தில் அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ எதிர்காலத்தில் விலை ஏறும் அப்படிங்கிற ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் கூட சப்ளை வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்ததாக டெக்னாலஜி. அடுத்து என்னது, டெக்னாலஜி பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெக்னாலஜியால் தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் நம்ம இன்றைக்கி அதிகமாக கொடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் டெக்னாலஜி. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் அப்போ முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே ஆள் சொல்லி வைக்கணும். என்ன அவங்களுக்கு காலையில் டீ வச்சு சாப்பாடு மதியம் அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் மிஷினை என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணுறாங்க, 1 மணி நேரத்துக்கு 3000 2000 கொடுக்குறாங்க, ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. செலவும் குறையுது, வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுது. ஸோ அப்போ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட் வந்து குறையுது, அதனால் சப்ளை லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துறதுனால சப்ளை வந்து அதிகரிக்குது. இப்போ சப்ளையை தீர்மானிக்கிறதுல டெக்னாலஜி ஒரு ஃபேக்டராக இருக்குது. அடுத்ததான் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். இன் அக்ரிகல்ச்சர் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் லைக் மான்சூன், கிளைமேட் எக்ஸெட்ரா ப்ளே எ வைட்டல் ரோல் இன் டிட்டர்மைனிங் ப்ரொடக்ஷன் லெவல். அப்போ அக்ரிகல்ச்சரை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்ன செய்யணும், அதனுடைய காலநிலை கரெக்டாக இருக்கணும் இல்லையா? இயற்கை சூழல் வந்து அப்போ இயற்கை வளங்களும் சப்ளை அதிகரிக்கு. திடீர்னு நல்லா அறுவடை நேரத்தில் வந்து மழை பெஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போய்டும். அப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் கூட நமக்கு வந்து சப்ளைவை குறையிறதுக்கும் அதிகமாக போகிறதுக்கும் காரணமாக இருக்குங்கிறாங்க. அடுத்ததாக டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல். டிஸ்கவரி ஆஃப் new raw material. The discovery of new raw material which are cheaper and of high quality tends to increase supply of product. அப்போ வந்து நமக்கு புதுசாக ஒரு ரா மெட்டீரியல் வந்து மிக குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல தரமான பொருள் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா ரா மெட்டீரியல் நமக்கு வந்து குறைவாக கிடைக்கிது. அப்போ நம்ம ஒரு தரமான பொருளை உற்பத்தி பண்ண முடியும், அதே நேரத்தில் சப்ளைவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். டேக்ஸ் அண்ட் சப்சிடிஸ். சப்சிடிஸ் ஃபார் இன்புட்ஸ், கிரெடிட், பவர் எக்ஸெட்ரா. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மானியம் வழங்குகிறான், கடன் கொடுக்குறான், பவர், இதுக்கெல்லாம் வந்து வழங்கக்கூடிய சப்சிடிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூசர் வந்து அவனுடைய உற்பத்தி அதிகமாக செய்கிறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுது. வித்ட்ராயல் ஆஃப் சச் இன்சென்டிவ்ஸ் வில் ஹேம்பர் ப்ரொடக்ஷன். டேக்ஸஸ் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கில் த எபிலிட்டி ஆஃப் வில்லிங்னஸ் டு ப்ரொடியூஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சென்டிவ்லாம் கொடுக்காமல் போயிட்டான்னு வச்சுங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வழங்கக்கூடிய சப்சிடி, கிரெடிட் பண்ணுறதில்ல, பவர் ஃப்ரீ கரண்ட் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, உற்பத்தி பண்ண முன் வர மாட்டாங்க யாரும். ஸோ டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸு அது என்ன பண்ணுன்னா, என்னடா எது உற்பத்தி பண்ணாலும் டேக்ஸை போட்டு நம்ம பாதி காசு பிடிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆர்வமாக வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? உற்பத்தி அதாவது ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ செலவு செஞ்சு அந்த பொருளை உற்பத்தி பண்ண அதில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அப்போ டேக்ஸும் சப்சிடிஸும் சப்ளை இன்க்ரீஸ். இப்போ டேக்ஸு அதிகமாக போணுச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து முன் வர மாட்டாங்க. சப்சிடிஸ் கொடுத்தோம்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடக்ஷன் நிறையா செய்வாங்க.
ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த firm ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம். இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம் வந்து அதிகமாக விற்பனை பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, தன்னுடைய சப்ளையை அதிகப்படுத்துன்னு தான் நினைப்பான். அதிக ப்ராஃபிட் வேணும், அதிக அளவுக்கு தன்னுடைய மார்க்கெட்டோட ஷேரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான், சப்ளை அதிகமாக வச்சு அது மூலயமா ப்ராஃபிட்டை பார்ப்பான். அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம் கூட சப்ளையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது.